தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்மளுடன் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்மளுடைய கோரிக்கையேற்று தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய நன்றிகள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தமிழ் தடம் சேனலுக்கு கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம். ஜனவரி 6ஆம் தேதி முதல் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்பு நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அமைச்சர் குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அது ஒரு நல்ல முடிவை எட்டலை. அதன் காரணமாக இந்த இடத்துக்கு ஆசிரியர்கள், ஊழியர்கள்லாம் தள்ளப்பட்டிருக்காங்க. முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. நாங்க அதை நம்பி ஓட்டு போட்டோம். 2021 ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா ஆட்சி இந்த 5 வருஷம் முடிய போது இன்னமும் அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க? அரசு ஊழியர்கள் ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. ஏற்கனவே தூய்மை பணியாளர்கள் போராடிட்டும் இருக்காங்க. 2வது செவிலியர்கள், இப்ப அரசு ஊழியர்கள். அப்புறம் நியாய விலை கடைகள்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களும் சேலரி ஹைக்லாம் கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் போராட்ட காலத்துக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அரசு ஊழியர்கள் இன் ஜென்ரலாவே அவங்க அதிருப்தியில தான் இருக்காங்க. அது போக ஏகப்பட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசினாங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி. நீங்க சொன்ன மாதிரி ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்லாம் திரும்ப கொண்டு வந்துருவோம்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்லாம் திரும்பி கொண்டு வர போறது கிடையாது. அது 21 அந்த ப்ராமிஸ் அவங்க கொடுத்திருந்தாலும் அப்பவே எம்ப்ளாயிஸ்க்கு தெரிஞ்சிருக்கணும், அரசு ஊழியர்களுக்கு. அது கொண்டு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் இருக்கு. சும்மா வாய்க்கு வந்தது எலெக்ஷன் முன்னாடி அடிச்சு விடுறது. நீட் பத்தி பேசின மாதிரிதான். நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து நீட் தான் அப்படின்னு அடிச்சு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரிதான். ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் வரப்போறது கிடையாது, கொண்டு வர முடியாது. நமக்கு எங்க நிதி இருக்கு அதுக்கு? 2வது, என்னை பொறுத்தளவு அது நியாயமான ஸ்கீமுமே கிடையாது. அது இப்ப என்னன்னா, ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த எம்ப்ளாயீஸுக்கு ஃபியூச்சர் ஜெனரேஷன் பே பண்ணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த பேர்டன் யார் மேல விழும்? டாக்ஸ் பேயர்ஸ் மேல அது விழும். அது நியாயமா இல்லையா? இப்போ நீங்களும் நானும் இருக்கோம். என்னோட ஓல்டேஜை நான் தான் பார்த்துக்கணும், உங்க ஓல்டேஜை நீங்க பார்த்துக்கணும். ஸோ இன்னைக்கே நம்ம சம்பாதிக்கும் போது அதுக்கான ப்ரொவிஷன்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். நம்ம தான் அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த பேர்டன் இன்னொருத்தர் தள்ளி போய் விழுது. அது எப்படி நியாயமா இருக்கும்? 2வது, ஃபினான்ஷியல் அது ஃபீஸிபிளும் கிடையாது. இப்போ நிறைய ஸ்டேட்ஸ் பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்றாங்க, நாங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்துருவோம். இதே மாதிரி தான், அதுவும் ஸ்டண்ட் தான். பஞ்சாப்ல, ராஜஸ்தான்ல, சத்தீஸ்கர்ல, ஜார்க்கண்ட்ல, வேற எந்த ஒரு ஸ்டேட், ஹிமாச்சல் பிரதேஷ், மொத்தம் 5 ஸ்டேட்ல ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் நாங்க திருப்பி கொண்டு வரோம்னு சொன்னாங்க. அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தாச்சு, நோட்டிபிகேஷன்லாம் வந்தாச்சு. அவங்களால ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. பஞ்சாப்லாம் இருக்கக்கூடிய கண்டிஷன்ல அவங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்லாம் கொண்டு வந்தாங்கன்னா ஸ்டேட்டே திவாலாகி போயிடும். பஞ்சாப்லாம் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கு. நான் சொன்ன இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாம் ரெட் ஜோன்ல இருக்காங்க. ஃபினான்ஷியலா ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்காங்க. ஜிஎஸ்டிபியில 20%க்கும் மேல பார்த்தோம்னா இவங்களுக்கு கடன் இருக்கு. பஞ்சாபுக்குலாம் ஏற்கனவே 50% நினைக்கிறேன், 40%க்கு மேல அவங்களுக்குலாம். ஸோ இந்த கண்டிஷன்ல இருந்துட்டு உத்தரவாதம் கொடுக்குறாங்க, நாங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரோன்றாங்க, கொண்டு வந்துட்டோன்றாங்க. கையில ஆனா பணம் கிடையாது. இப்ப நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ அவங்களால இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. வாயளவுல சொல்ல முடியல தவிர இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இங்கேயும் அதே மாதிரி தான். இப்ப நீ ஓவரால் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட 24-25 பட்ஜெட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 32% சப்சிடிஸும் கிராண்ட்ஸுக்கும் போகுது. 32% சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ் நான் சொல்லும் போது மகளிர் உரிமை தொகையா இருக்கலாம், அப்புறம் எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சப்சிடிஸா இருக்கலாம், அக்ரிகல்ச்சருக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடிஸா இருக்கலாம். இதெல்லாம் இதுக்குள்ள வரும். அதுக்கப்புறம் சேலரி பார்த்தோம்னா, அரசு ஊழியர்களுக்கு சேலரி பார்த்தோம்னா 18.7%. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பார்த்தோம்னா 14%. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தோம்னா 10%. பென்ஷனை பொறுத்தளவுல 8.3% போகுது. அப்ப பென்ஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸையும் சேலரியும் நீங்க சேர்த்தீங்கன்னா அதுவே பார்த்தோம் 27% வருது. ஸோ இவ்வளவு பெரிய அமௌண்ட் அங்க போய்கிட்டு இருக்கு. இப்ப இங்க சிக்கல் எங்க வருதுன்னா, ஏன் இவங்களுக்கு சரியா சேலரி கொடுக்கறதுலாம் சிக்கல் ஏற்படுதுன்னா, இவங்க சப்சிடிஸையும் கிராண்ட்ஸையும் இன்க்ரீஸ் பண்றாங்க. 32% இருக்குது. நீங்க இலவசங்களை இவ்வளவு கொடுக்குறீங்க. இப்ப மகளிர் உரிமை தொகையை வேற எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. நேத்து நியூஸ் பாருங்க, நேத்து நியூஸ்ல போட்டிருக்காங்க, உரிமை தொகை திட்டத்தால் நிதி நெருக்கடி, விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீடு வழங்க முடியவில்லை.
வழங்க தாமதம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து நேற்று வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம். நீங்க உரிமை தொகை கொடுக்குறீங்க, ஃப்ரீயா மகளிருக்கு 1000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க. இப்ப அது என்ன புயல்? டிட்வா புயலா? அந்த புயலால பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. 1 ஏக்கர் நிலத்துக்கு 8000 ரூபாய் என்னமோ பே பண்ணும். அனௌன்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு, பணம் பே பண்ண முடியல. ஸோ இவங்க ஒரு ஆர்டிகிள் போட்டிருக்காங்க. அதுக்கான முக்கியமான காரணம் நம்ம உரிமை தொகையெல்லாம் கொடுக்கறதால பெரிய ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் இருக்கு அப்படின்னு போடுறாங்க. சோ நிஜமாவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு காசு கொடுக்க முடியல, நிஜமாவே உழைக்கக்கூடியவங்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. அது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா சப்சிடிஸ் கிராண்ட்ஸ் பார்த்தோம்னா 32% இருக்கு. இது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இது ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? இதுல அநியாயம் என்னன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 10%, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த விஷயங்களுக்கு 10%. நம்ம எப்பவும் பேசுவோமே, நம்ம மாநிலத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும், பெரிய வளர்ந்த மாநிலமாக்கணும், அச்சா புச்சான்னு நம்ம டெய்லி பேசுறோம்ல, அதுக்கு இவங்க செலவழிக்கிறது 10%. சப்சிடிஸ் கிராண்ட்ஸுக்கு பார்த்தோம்னா 32% இன்வெஸ்ட் பண்றாங்க, அதுல செலவழிக்கிறாங்க. அது போக செகண்ட் வந்து சேலரி பார்த்தோம்னா சேலரி பென்ஷன் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 27% அங்கேயும் போயிருது. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அதுவும் நமக்கு வரப்போறது இல்லை, 14% அதுவும் வீணாதான் போகுது. இதெல்லாம் தாண்டி நமக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 10% தான். மீதி வந்து 32% பார்த்தோம்னா நம்மளை அமைதியா வச்சுக்கிறதுக்கு இலவசங்கள்லாம் ரைட்டு. இந்த ரொம்ப ஏழ்மையில இருக்கவங்களாம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்கள அமைதியா வச்சுக்கிறதுக்காக மீதி பணத்தை செலவழிக்கிறாங்க. அப்ப நம்ம ஸ்டேட் எப்படி வளரும்? இந்த மாதிரியான சிஸ்டம் இருக்கு. ஸோ போக போக நீங்க சப்சிடிஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ண உங்களோட கவர்மெண்ட் மிஷினரி கொலாப்ஸ் ஆகுது. உங்களால இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. இப்போ அவங்க சேலரி ஹைக் எதிர்பார்க்கறாங்க, சம்பள உயர்வு எதிர்பார்க்கறாங்க, அது உங்களால கொடுக்க முடியல. ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் எதிர்பார்க்கறாங்க, அதை கொடுக்க முடியல, கொடுக்கவும் முடியாது. நீங்க போய் சொல்லிட்டீங்க. நீங்க ஃபர்ஸ்டே உண்மையை சொல்லியிருக்கணும். இல்லங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம்லாம் கொண்டு வர முடியாது. பிடிஆர் அப்பவே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். பிடிஆர் வந்து சொன்னது என்னன்னா, வேற ஏதோ ஒரு ஸ்கீமுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை சொன்னார், இப்ப கொண்டு வர முடியாது அப்படின்னாரு. இல்ல ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு தடவை சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. அவர் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது நிறைய விஷயங்களை கொண்டு வரவே விடல. ஏன்னா கொண்டு வந்து திவால் ஆயிடுங்க, வேலைக்கு ஆகாது அப்படின்னு. கரெக்ட். அப்புறம் அவர் மாறின பிறகுதான் எல்லாமே உள்ள வருது. கரெக்ட். கொஞ்சம் சென்சிபிளான ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாரு, பேலன்ஸ்டா ரன் பண்ணாரு ஸ்டேட்டை. அதுவும் இவங்க அலோவ் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தோம்னா ப்ராமிஸ் பண்றாங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் நாங்கள் கொண்டு வந்துருவோன்றாங்க. அதெல்லாம் சாத்தியமே இல்லை. இந்த கணக்கணியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பென்ஷன்ன்றது பெரிய ஒரு பேர்டன் ஸ்டேட்டுக்கு, அதை பேர் பண்ற கெப்பாசிட்டிலாம் கிடையாது. ஒரு ஓவரால் ரெவன்யூல ஒரு 1/4 பங்கு போயிடும் நீங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தீங்கன்னா. மினிமம் நான் சொல்றேன், ஒரு 1/4 பங்கு அதுல போயிடும். அப்புறம் நீங்க எப்படி ரன் பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கே தெரியும் உங்க நிலைமை எப்படி இருக்கு, நம்ம கண்டிஷன் என்ன மாதிரி இருக்கு, நம்மளால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரியும். தெரிஞ்சும் நீங்க என்ன சொல்றீங்க, நாங்க வந்தோடனே அதை பண்ணிடுவோம், உரிமை தொகை 1000 ரூபாய். ஸோ இங்க எல்லாமே எப்படி நடக்குதுன்னா, எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்கணும். எலெக்ஷன்ல திமுக ஜெயிக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுவோம். எம்ப்ளாயிஸுக்கு நீங்க சேலரி கொடுக்க முடியல, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம எதுக்காக பண்றோம்? திமுகவை ஜெயிக்க வைக்கணும் எலெக்ஷன்ல. அதுக்கு மாசம் 1000 ரூபாய். இதனால என் ஸ்டேட்டுக்கு ஒரு லாபம் கிடையாது, மக்களுக்கு ஒரு லாபம் கிடையாது, அரசு ஊழியர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. செவிலியர்கள் வந்து கொரோனா டைம்ல வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணாங்க. அப்பொழுது தேவதைகள் அப்படின்னாங்க செவிலியர்களை. இப்போ அவங்க வந்து பணி நிரந்தரம் செய்யுங்க, நீங்க தானே சொன்னீங்க போன டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேக்குறாங்க. இப்போ மாசம் என்ன சொல்றாருன்னா, பணி நிரந்தரம் செய்யறோம், ஆனா காலி பணியிடங்கள் இல்லைங்க அப்படின்றாங்க. ஏன்னா காலி பணியிடங்கள் இவ்வளவு நீங்க கிரியேட் பண்ண முடியாத இவ்வளவு ஆளுக்கு நீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது இந்த மாதிரி சொல்றதெல்லாம் ஈஸி. தேவதைகள் சொன்னீங்கல்ல, அப்படி சொல்றதுனால தேவதைகள் அப்படின்னு நமக்கு ஒன்றும் 5 பைசா நஷ்டம் கிடையாது. ஸோ ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். தூய்மை பணியாளர்களோட சேர்ந்து நீங்க டிஃபன் சாப்பிடலாம், டீ குடிக்கலாம், அதனால அவங்களுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி கொடுக்கறது தான் கஷ்டம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தது போல பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி, கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்கறது கஷ்டம். ஆனா நியாயப்படி நீங்க அதை தான் கொடுக்கணும், அது அவங்களோட உரிமை. ஆனா நம்ம அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்றது கிடையாது. சும்மா வாயளவுல அவங்கள பாராட்டி பேசுறது, ஃப்ரீயா அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தரேன்னு சொல்றது. இங்கேயும் பாருங்க, இப்ப அந்த எம்ப்ளாயிஸுக்கு பார்த்தோம்னா தப்பான ப்ராமிஸ்லாம் நீங்க கொடுக்குறீங்க. இன்னைக்கு உங்களால அதெல்லாம் கீப் அப் பண்ண முடியல. இப்ப இவங்களையும் குறை சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போதுதான் அவங்களால கவர்மெண்ட் மேல அழுத்தம் போட முடியும். ஸோ இப்ப எலெக்ஷன் கிட்ட வர வர எல்லாரும் ஸ்லோவா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அரசு ஊழியர்களா இருக்கலாம், செவிலியர்களா இருக்கலாம், இவங்க எல்லாருக்கும் தெரியும் இப்ப கவர்மெண்ட் ஒரு வல்னரபிளான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, பலவீனமான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம அழுத்தம் போட்டோம்னா காரியத்தை நடத்தலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு அழுத்தம் போடுறாங்க. பட் இருந்தாலும் அரசை பொறுத்தளவுல ரிவர்ஸ் போறதுக்கு விருப்பம் இல்லை அவங்களுக்கு. எலெக்ஷன் டைம்ல நம்ம ரிவர்ஸ் போயிட்டோம்னா எல்லாரும் அடுத்தது வெளியே வர ஆரம்பிப்பாங்க, எல்லாரும் உரிமைகளை கேட்க ஆரம்பிப்பாங்க, சேலரி ஹைக் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனாலதான் தூய்மை பணியாளர்களும் ரொம்ப டஃபா டீல் பண்ணாங்க.
யாருக்கும் அவங்க இறங்கி போறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. ஆனா இந்த சிஸ்டம் நம்ம பார்க்கும்போது இந்த சிஸ்டமே டிஎம்கேவை பவர் கொண்டு வரதுக்காக தான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, மக்களுக்காக ஃபங்க்ஷன் ஆகல. அரசுன்ற நிறுவனம் மக்களுக்காக ஃபங்க்ஷன் ஆகணும். இங்க பார்த்தோம்னா திமுகவை பவர்ல கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இங்க நடக்குது. 34% பாருங்க சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸுக்கு போகுது. அப்புறம் எம்ப்ளாயிஸோட சேலரிக்கு ஒரு 27% போகுது. நான் பென்ஷனையும் சேர்த்து சொல்றேன். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் 14%. அப்புறம் வேற என்ன இருக்கு, பாக்கி 10% அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு 10%. அது போக கடன், வட்டி கட்டிட்டு இருக்காங்க. வட்டி நிறைய கடனை நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது சஸ்டைனபிளே கிடையாது. அடுத்த தடவை ஜெயிச்சதுக்கு அப்புறம் யார் ஜெயிச்சாலும் சரி பெரிய ஒரு சிக்கல் இருக்கு, மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. இந்த பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தோம்னா எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ்ல அள்ளி வீசுறது, ஒரு ஸ்டேட்டை பினான்சியலா திவாலாக்கிறது. பஞ்சாப்ல அதான் நீங்க பாருங்க, இந்த ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை திருப்பி கொண்டு வந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே பாருங்க, இவங்க எல்லாம் ஏற்கனவே நிறைய சலுகைகள்லாம் கொடுத்து பழக்கினவங்க மக்களை. ஸோ இப்ப திருப்பி அதையும் தெரியும் முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் ஸ்டண்ட் தான், கொண்டு வந்துருவோம்னு சொல்லி கொண்டு வர்றது, கொண்டு வந்து ஒன்றும் பண்ண முடியல. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜாக்டோ ஜியோ அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய வாக்குறுதியை நம்பி 2021 உங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்றாங்க. சரி, வாக்குறுதியை நிறைவேற்றல திமுக, 26 மாத்தி ஓட்டு போட்டுருவாங்களா? அது அவங்க கிட்ட தான் கேள்வி. என்ன பொறுத்தளவுல மக்கள் தாங்க உஷாரா இருக்கணும். அரசு கிட்ட அதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது. ரெண்டாவது, நீங்க ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை எதிர்பார்க்கிறதே அது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஃபியூச்சர்ல ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது பெரிய ஒரு ஃபினான்ஷியல் பர்டனை ஸ்டேட் மேல போடும். அப்புறம் நான் பர்சனலா எப்படி பார்க்கணும், அது நியாயமும் இல்லை. இப்ப ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்றாருன்னு வச்சுப்போம், அவரோட சம்பளம் வந்து 15,000 ரூபாய் 20,000 ரூபாய், ஓகேவா? இப்ப இன்னொரு எம்ப்ளாயி கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்றாரு, அவர் எவ்வளவு சேலரி வாங்குவாரு? அவர் 50,000 வாங்குவார். 50,000 ரூபாய் வாங்குவார். ஒண்ணு நீ 50,000 ரூபாய் வாங்குற, ஒண்ணு நான் கம்மியா வாங்குறேன், உன்னை விட அதிக டைம் நான் வேலையும் பாக்குறேன். ரெண்டாவது நான் என்ன பண்றேன், உன்னோட ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் என் பாக்கெட்ல இருந்து போகுது, அதுக்கும் பணம் நான் தான் கொடுக்குறேன், ஏன் டாக்ஸ் ரெவன்யூல தானே அது பே பண்றாங்க, நீங்க அது கான்ட்ரிபியூட் பண்ணல. சோ இந்த சிக்கல்லாம் இருக்கு. நியூ பென்ஷன் ஸ்கீம்ல சாரி நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்க, அது அதுல சில ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருக்கு, அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க முடியாது. அது உங்க பிரச்சனை சார். இப்ப நான் தானே பாத்துக்கிறேன். அப்ப நீங்களும் உங்களோட சேலரியில இருந்து நீங்க அதை பார்த்துக்கணும். அதுக்கு நீங்க உங்க சேலரி இன்க்ரீஸ் பண்ணு கேட்டா அது நீங்க கேளுங்க. ஏன்னா கேட்டா அது கூட நீங்க டெஃபினட்டா நல்ல சேலரி தான் வாங்கிட்டு இருக்கீங்க, மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ஸை விட அதிகமா தான் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. நல்ல சம்பளம், ஆமா, ஒரு நிரந்தர வேலை, எந்த பயமும் இல்லாத ஒரு வேலை வந்து செய்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு புரியவே புரியாது. இப்ப நம்ம எல்லாம் பேசினா இவங்களுக்கு புரியவே புரியாது. ஆமா, என்ன லோன் வாங்க வேண்டியதானே அப்படிம்பாங்க. லோன் எப்படியா தருவான்? எனக்கு லோன் தந்தா கூட நான் யோசிப்பேன்ல, எனக்கு இன்னைக்கு நான் வந்து உங்களை மாதிரி ரிஸ்க் எடுத்து லோன் வாங்க முடியாது. நீங்க 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, நான் 30,000 ரூபாய்க்கு நீங்க லோன் வாங்கலாம், நான் அப்படி வாங்க முடியாது. எனக்கு ஒரு 4 மாசம் வேலை என்ன பண்ணுவேன்? லோன் மட்டும் கிடையாதுன்னா, இப்போ இவங்களுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. டிஏ தருவாங்க, அதுக்கப்புறம் போனஸ், ஆமா, எல்லா இதுக்கும் போனஸ் உண்டு, நிறைய சமுதாயத்துல ஒரு மரியாதை உண்டு, எல்லாமே உண்டு. ஆமா, ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய கோரிக்கையை நம்ம இது பண்ணல, ஆனா அவங்க மீதும், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீதும் நிறைய மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய ஒர்க்கை அவங்க சரியா பாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு அரசு கட்டடங்கள், இப்ப அரசு கட்டடம் இடிஞ்சு விழுந்து ஒரு மாணவன் செத்து போயிட்டான். இப்போ அரசு ஆசிரியர்கள் ஒழுங்கா அங்க ஒர்க் பண்றாங்களா, இதெல்லாம் செக் பண்ண வேண்டியது அவங்களுடைய பொறுப்பும் கூட தானே. வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு காவல்துறை. சோ இதெல்லாமே செக் பண்ண வேண்டியது தானே. இதெல்லாம் செக் பண்ணாம ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய ஒரு உட்கட்டமைப்பை பில் பண்ணக்கூடிய வேலைகள்ல ஒரு ஆசிரியர்கள் ஈடுபடுறாங்க, அதுக்கு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க முடியாது. நான் இன்னொன்னு சொல்றேன், நான் வந்து ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணேன் மயிலாப்பூர் சைட்ல. அங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ரொம்ப பழமையான ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன். அந்த ஆபீஸ்க்குள்ள போனீங்கன்னா ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த டேபிள் சேர்லாம் அங்க இருக்கும். இப்ப நானும் நீங்களும் ஒரு ஆபீஸ் போடணும்னு வச்சுப்போம், 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த ஃபர்னிச்சர் நீங்க பாப்பீங்களா? நம்ம புதுசா மாத்திக்கிட்டே இருப்போம், ஏன்னா அது ஏன் ஆபீஸ். பட் அந்த ஆபீஸ்க்கு நீங்க போனீங்கன்னா ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபர்னிச்சர்லாம் இருக்கும். ஆபீஸே பாத்தீங்கன்னா பால் அடைஞ்சு பழைய ஸ்டைல்ல இருக்கும். அந்த ஆபீஸ்ல ரெகுலரா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அவங்களோட அந்த ஸ்ட்ரைக்லாம் நான் பாத்திருக்கேன். அதனாலதான் எனக்கு இந்த தாட் வருது. கரெக்டா எங்க ஆபீஸ்க்கு நேர் ஆப்போசிட் இருக்கும். அந்த ஆபீஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். கீழே வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அவங்க ஸ்ட்ரைக் வந்து திடீர்னு பார்த்தோம்னா அந்த டிக்கெட் அங்கே நிற்பாங்க, டக்குன்னு வருவாங்க, ஒரு 1/4 மணி நேரம் சவுண்ட் கொடுப்பாங்க, அப்புறம் டக்குன்னு காணாம போயிடுவாங்க. ஒரு 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 போராட்டம் அப்படின்னு நடத்துவாங்க. அப்பதான் நான் யோசிப்பேன், உன்னோட
ஆஃபீஸ்ல வரக்கூடிய ரெவன்யூ வச்சுதான் உனக்கு சேலரி கொடுக்குறாங்க. ஆனா உன்னோட ஆஃபீஸோட உன் நிறுவனத்தோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும், தரம் இன்க்ரீஸ் ஆகணும், அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் ஆகணும், சர்வீஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக நீ என்னைக்குமே போராடினது கிடையாது. குறிப்பாக அரசு ஆசிரியர்கள் இதுக்கான பிரச்சனையே எடுக்க மாட்டாங்க. பள்ளிக்கூடம் இப்படி இருக்கு, ஆய்வகம் இல்ல, சுற்றுச்சூழல் இல்ல, போதிய ஆசிரியர்கள் இல்ல, இப்படியான பிரச்சனையில கையில் எடுக்க மாட்டாங்க. சம்பளம் இல்ல எனக்கு. அவங்க கையில் எடுக்கிற விஷயம் என்னன்னா, எனக்கு சேலரி இல்ல, சரியா இல்ல, எனக்கு சேலரி சரியா இல்லைன்றதுல சேலரி அதிகமா வேணும்ன்றது அவங்களோட மெயினான பிரச்சனை. ரெண்டாவது நீங்க சொன்ன இந்த ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமே எனக்கு இன்னும் அதிகமான பணம் வரணும்ன்றது அவங்களோட சேஃபா அதிகமா இன்னும் எனக்கு பணம் வரணும், என் கையிலிருந்து பணம் போகாம எனக்கு பணம் வரணும் அப்படின்றது அவங்களோட கோரிக்கையா இருக்கு. ஸோ நேச்சுரலா மற்ற எம்ப்ளாயீஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு இதோட கனெக்ட் பண்ணிக்க முடியாது. இல்ல, நான் 20,000 ரூபாய் வாங்குறேன், உன்னை விட அதிகமா நான் வேலை பார்க்கறேன், நிறைய ரிஸ்கை ஃபேஸ் பண்றேன், ஆனா நீ இன்னும் அதிகமா ஏற்கனவே அதிகமா வாங்கிட்டு இருக்க, இன்னும் இன்க்ரிமெண்ட் வேணும்னு கேட்கறேன், நான் எதுக்கு அதை சப்போர்ட் பண்ணணும்? ஜென்ரல் பப்ளிக் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போறாங்க. அது நேச்சுரலான ஒரு இதுதான். சம்பளத்தை தாண்டி முதல்ல அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மக்களை ஒரு டிக்னிட்டியோட நடத்துறதே கிடையாது. கரெக்ட். நீ முதல்ல அவனை உன் அலுவலகத்துக்கு வரும்போது டிக்னிட்டியோட நடத்தினாதான் உன்னுடைய கோரிக்கை உன்னுடைய உரிமை சார்ந்த கோரிக்கை வரும்போது அவன் கூட நிற்பான். நீ எப்பொழுதுமே அவனை மட்டம் தட்டுறது, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அரசாங்க அலுவலகத்துக்குள்ள போனீங்கன்னா நீங்க அந்த சுயமரியாதையை மறந்துடணும். வா, போ, நாளைக்கு வா, போ, அப்படி இந்த சுயமரியாதை இல்லாத ஒரு தனம் தான் அரசு அலுவலகங்கள் இருக்கும். இப்படி இருக்கும்பொழுது உங்க உரிமை சார்ந்த கோரிக்கை வரும்பொழுது பப்ளிக் எப்படி உங்களை சப்போர்ட் பண்ணுவான்? அது காரணம் என்னன்னா, நம்ம சொசைட்டில கவர்மெண்ட் ஜாப்ன்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி. நான் அரசு ஊழியர்கள் ஒரு கிளாஸ், ஒரு வர்க்கம் இங்க தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா ஃபுல்லா அவங்க ஒரு வர்க்கம். இன்னைக்கு கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க. ஒரு காலத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வர்க்கமா அவங்க இருந்தாங்க. ரெண்டாவது, அவங்க மக்களை டிபெண்ட் ஆகல. ஹானஸ்டா சொல்லணும்னா, அரசு ஊழியர்கள் உங்க சப்போர்ட்டையும் என் சப்போர்ட்டையும் எதிர்பார்க்கல. அவங்களோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா, என்னால அரசை முடக்க முடியும். நான் ஸ்ட்ரைக் பண்ணேன்னா, ஸ்கூல் நடக்கலன்னா நான் ஃபங்க்ஷனிங் என்னால முடக்க முடியும். நான் இப்ப டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸா இருக்கேன்னா எனக்கு அரசை முடக்க முடியும், ஃபங்க்ஷனிங் என்னால முடக்க முடியும். பிரச்சனை ஆகும். ஆமா. சோ அவங்களோட கணக்கு என்னன்னா, ஒன்னு டிபெண்ட் ஆயினா இல்ல, நீ என்னைக்கும் என்ன சப்போர்ட் பண்ண வர மாட்டேன், நானும் உன்னை சார்ந்தே இல்லை, என்கிட்டயே ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு. சோ இங்க அந்த ஸ்ட்ரென்த் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. கவர்மெண்ட் என்ன டிபெண்ட் ஆயிருக்கு. ஆமா, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. சோ கவர்மெண்ட் மெஷினரி என்னால நான் நினைச்சேன்னா முடக்க முடியும். அது அவங்களுக்கு தெரியுது. ரெண்டாவது, ஆனா இப்ப வேற ஆங்கிள் மக்களோட சப்போர்ட் வேணும். இப்ப திமுக இறங்கி வரணும்னா அவங்க மக்கள் சப்போர்ட் வேணும் இல்ல. ஏன்னா திமுகவை பொறுத்தளவு மக்களோட ஒப்பீனியன் அவங்க பார்ப்பாங்க. இந்த ஒரு பப்ளிக் எனிமின்னு ஒரு படம் இருக்கு. அதுல ஜான் டெலிஞ்சர் அப்படின்ற ஒரு கேங்ஸ்டரை பத்தின படம். ஒரு பேங்க் ராபர், கேங்ஸ்டர்ல ஒரு பேங்க்லாம் கொள்ளையடிக்கக்கூடிய ஒருத்தர் அவரு. அதுல இந்த ஜான் டெலிஞ்சர் ரொம்ப ஃபேமஸான நிஜமான கேரக்டர். அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஃபேமஸான ஒரு பேங்க் ராபர் அவர். ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும், பீக்ல இருப்பாங்க, அப்புறம் ஒரு பாயிண்ட்ல நெருக்கி பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஜான் டெலிஞ்சரோட கூட்டாளிகள் எல்லாம் போட்டுருவாங்க. அப்புறம் அவருக்கு ஒர்க் பண்றதுக்கு பார்ட்னர்ஸ் இருக்க மாட்டாங்க. இன்னொரு பார்ட்னர் பேபி ஃபேஸ் நெல்சன் அப்படின்ற ஒரு பார்ட்னர் பிடிப்பார். இந்த பேபி ஃபேஸ் நெல்சன் கொஞ்சம் காட்டான், நிறைய பேரை சுட்டு கொண்டுருவார் பேங்கை கொள்ளையடிக்கும் போது. அப்ப சொல்லுவார், ஏன்டா தேவையில்லாம சுட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்பாரு பேபி ஃபேஸ் நெல்சன்ட்ட. அதுக்கு என்ன, ஹூ கேர்ஸ், எவ்வளவு சாகலாம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படிம்பாரு. ஐ கேர் அப்படிமா, ஏன்னா நான் மக்கள் மத்தியில தான் ஒளிஞ்சிருப்பேன், மக்கள் என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப அவசியம். ஸோ இங்கேயும் அதே தான். என்னன்னா, அரசு ஊழியர்கள் ஒரு ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா மக்களோட சப்போர்ட் அது இருக்கும் போதுதான் கவர்மெண்ட் வளைஞ்சு கொடுக்கும். கண்டிப்பா. ரைட், அரசு ஊழியர்களுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கலன்னா திமுகவுக்கு ஓட்டு வராது போல, மக்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்ற விஷயம் வரும். அது இங்க அன்பார்ச்சுனேட்லி இல்ல. இப்போ தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. இப்போ ரிப்பன் மாளிகைக்கு முன்னாடி உட்காரும்போது எல்லா மக்களும் போய் சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அவங்க மீது ஒரு கரிசனம் இருக்கு. ரொம்ப கஷ்டமான வேலையை அவங்க செய்யறாங்க அப்படின்ற ஒரு கரிசனம் அவங்க மீது இருக்கு. ஆனா இவங்க மீது மக்களுக்கு ஒரு கரிசனம் கிடையாது. சோ அப்படி இருக்கும்பொழுது இந்த போராட்டம் வெற்றி அடைவதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்ற. ஆனா அவங்க கிட்ட வேற ஒரு லெவரேஜ் இருக்கு. இந்த லெவரேஜ் அவங்க யூஸ் பண்ண ரெடியா இல்ல. பட் எனிவே, இப்ப தமிழ்நாடோட பினான்சியல் கண்டிஷனை பார்க்கும்போது உங்களுக்கு ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் திரும்ப கிடைக்க போறது கிடையாது, வாய்ப்பே இல்லை. அப்படியே கொடுக்குறோம்னு அவங்க ஏதாவது நோட்டிபிகேஷன்லாம் கொண்டு வந்தாலும் பஞ்சாப்ல நடந்த கதை தான் நடக்கும். நோட்டிபிகேஷன் வரும், ஆனா அதுக்கப்புறம் உங்க அக்கௌண்ட்டுக்கு காசு வராது. அதை ப்ராக்டிக்கலா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. கேட்டா அந்த சிக்கல் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல கலெக்ட் பண்ண கார்பஸ் இருக்குல்ல அதை இன்னும் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி ஏதாவது சொல்லி எடுத்து ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. சென்டர் வாசஸ் ஸ்டேட்டா மாத்துவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. உங்க கைக்கான பணம் வராது, அதை கிளியரா புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது, ஃபியூச்சர்ல பெரிய இங்க ஹைக்லாம் வாங்குறதும் கஷ்டம், முன்ன மாதிரி நிறைய ஹைக்கெல்லாம் வாங்குறதும் கஷ்டம். அதுக்கான காரணம் என்னன்னா,
சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ் நம்ம அதிகமா கொடுத்துட்டு இருக்கோம். இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோட ப்ரையாரிட்டி வேறையா இருக்கு. ஓட்டு வாங்குறதுக்காக நிறைய இலவசங்களை தூக்கி போட்டுருக்காங்க. ஸோ அதனால இனி அரசு ஊழியர்களுக்கு பெரிய லெவல்ல ஃபண்ட்ஸ் கிடையாது. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இங்க ஃபண்ட்ஸ் கிடையாது. ஸ்கூல்ஸுக்கு ஃபண்ட்ஸ் கிடையாது, எதுக்கும் ஃபண்ட்ஸ் இல்லை இங்க. ஸோ அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே நம்ம பார்க்கும்போது 10% தான் ஒதுக்குறாங்க, 10.5% தான் ஒதுக்குறாங்க. அதனால நான் ஹானஸ்டா நம்புற விஷயம் என்னன்னா, அடுத்த எலெக்ஷன்ல யாரு ஜெயிச்சாலும் அவங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா இப்ப இந்த உரிமை தொகையெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அது போக இப்ப பொங்கலுக்கும் நிறைய கொடுக்க போறாங்க. பணம் வந்து மரத்துல இருந்து காய்க்க போறது கிடையாது. நம்ம நிறைய இடதுசாரி நண்பர்களுக்கு தெரியாது. அரசு அதை கொடுக்க வேண்டியதானே, அரசு இதை பண்ண வேண்டியதானே, அரசு எல்லாருக்கும் இலவசமா இதை கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் கொடுக்கணும் அப்படி இப்படிம்பாங்க. இந்த உரிமை தொகையெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க இடதுசாரிகள். ஆனா அவங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறோன்னா அந்த 100 ரூபா எங்க இருந்து வருதுன்றது புரியாது. இந்த சிஸ்டம் சஸ்டைனபிள் கிடையாது. யூஎஸ்எஸ்ஆர் எப்படி கொலாப்ஸ் ஆச்சோ அதே மாதிரி இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும். ஓகே, அடுத்ததாக திருமாவளவன் அவர்கள் நேற்று திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க. சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்த பிஜேபி முயற்சி பண்றாங்க அப்படின்னா வந்து பேசி ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துட்டு இருந்தாங்க திருப்பரங்குன்ற விஷயம் தொடர்பாக. அதுல வந்து விஜய் அவர்களையும் திரு சீமான் அவர்களையும் வந்து டார்கெட் பண்ணியிருந்தாரு திருமாவளவன் அவர்கள். இவங்க 2 பேரும், தம்பி சீமான் அவர்களும் தம்பி விஜய் அவர்களும் RSS உடைய ஒரு ஏஜென்ட் போல செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பொழுது அது வெளிப்படையாக தெரியுது. பார்ப்பனிய கடப்பாறையை வச்சு திராவிட கோட்டை இடிக்க போறீங்களா, முடிஞ்சா இடிங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரு பேசியிருக்காரு. ஸோ எப்படி பாக்குறீங்க? ஓப்பனா 2 பேரையும் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஒண்ணு என்னன்னா, திமுக பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க பிஜேபியவே நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, பிஜேபி ரொம்ப 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 மோசமான ஆபத்தான கட்சின்னு சொல்றீங்க. 2வது, ஊர்ல இருக்கிற எல்லா கட்சியும் பிஜேபியோட அசோசியேட் பண்றீங்க. என்டிகேவை பிஜேபியோட அசோசியேட் பண்றீங்க, டிவிகேவை பிஜேபியோட அசோசியேட் பண்றீங்க, ஏடிஎம்கேவை பிஜேபியோட அசோசியேட் பண்றீங்க, எல்லாரையும் பிஜேபியோட கனெக்ட் பண்ணி பேசுறீங்க. அப்ப நேச்சுரலா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் பிஜேபின்ற அந்த கட்சியே நார்மலைஸ் ஆகும். மக்கள் பிஜேபி ஏதோ தப்பான மோசமான கட்சியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப கேஷுவலா போற போக்குல எல்லாரையுமே பிஜேபியோட கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. உங்க மேலேயும் மக்களுக்கு அதிருப்தி இருக்கு. ஸோ அது இன்னும் சேரும்போது மக்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க சும்மா பிஜேபின்னு வசதிக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரைட், அப்ப பிஜேபின்ற அந்த கான்செப்டே நார்மலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஒண்ணு. 2வது, இங்க சொல்ற விஷயம் இருக்கு பாருங்க. பாஜகவோட என்ன சொன்னாரு, பாஜகவுடைய ஏஜென்ட் போல, பாஜகவோட ஏஜென்ட் போலன்னு சொல்றது RSS ஏஜென்ட், பாஜக இல்ல, RSS. இதுல எந்த லாஜிக்கும் கிடையாது. ஏன்னா நான் பார்த்த லெவல விஜயோட செயல்பாடுகள்லாம் வச்சு பார்க்கும்போது அவரு திமுகவுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படுத்தல. நம்ம நிறைய தடவை பேசிட்டோம். ஸோ அதனால பாஜக விஜயை வளர்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா தொடர்ச்சியா இந்த லாஜிக்கே இல்லாத கதைய அரசியல்வாதிகளும் திராவிட ஆதரவாளர்களும் பேசிட்டே இருக்காங்க. இப்ப டிவியில பேசுறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிட்டாங்க. ஸ்டார்டிங்ல விஜய் கட்சி ஆரம்பிச்சப்ப விஜய் இயக்குறதே பாஜக தான், RSS தான், அச்சா புச்சான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பாஜகவோட பி டீம்லாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது. டேட்டாலாம் வரும்போது பாதிப்பு யாருக்கு பெனிஃபிட்ன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பார்த்தா புரியுது. ஸோ இப்போ பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு தெளிவாயிட்டாங்க. 4 கார்னர் ஃபைட்னா திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ், அதிமுக ஓட்டு தான் உடையுதுன்றது இப்ப பேசுறாங்க. பட் அரசியல்வாதிகள் இன்னும் அந்த பழைய கதையே பேசிட்டு இருக்காங்க. பாஜகவோட பி டீம் ஏ டீம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால இந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து வெளியே வரணும். எல்லாத்தையும் பாஜகவோட கனெக்ட் பண்றது, பாஜக அக்கௌண்ட்ல எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுறது. இதுக்கு முன்னாடி அதிமுகவே அதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏறக்குறைய ஒரு 4 இயர்ஸ் பார்த்தோம்னா EPS ஆட்சி பண்ணும்போது இவரு பாஜகவோட கட்டுப்பாட்டுல இருக்காரு, அதிமுக இன்னைக்கு பாஜகவோட பி டீமா செயல்படுறாங்க, அது இதுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இது ஒரு ட்ரெடிஷ்னலான நரேட்டிவா போயிருச்சு. அப்புறம் என்டிகேவை பொறுத்தளவுல அவங்களுக்கு இது கொஞ்சம் அச்சுறுத்துது அவங்களுக்கு. ஏன்னா ஒண்ணு பாஜக ரொம்ப டேஞ்சரஸ் பார்ட்டின்னு ஒண்ணு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி திராவிடியன் மூவ்மெண்ட் பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னலா பிராமின்ஸ் ஒரு டேஞ்சரஸான குரூப் மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஒரு காலத்துல பவர்ஃபுல்லான ஒரு குரூப்பா இருந்தாங்க. தமிழ்நாட்டுல பொலிட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணாங்க. அவங்களோட எண்ணிக்கையை தாண்டி அவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் அதிகமா இருந்தது. ஸோ அப்ப அவங்கள டவுன் சைஸ் பண்ணது கரெக்ட் தான். அன்னைக்கு அவங்களுக்கு அதிகப்படியான ரெப்ரஸன்டேஷன் இருக்கும்போது அது கம்மி பண்ணது கரெக்ட் தான். ஆனா அது முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நீங்க பவருக்கு வந்துட்டீங்க, அவங்க கையில இருந்து அதிகாரத்தை பறிச்சாச்சு. இன்னைக்கு உங்க கையில தான் அதிகாரம் இருக்கு. இன்னும் ஏன் அதே பழைய கதையை பாடிக்கிட்டே இருக்கீங்க? ஸோ
ஸோ அது காரணம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க நிறைய தவறுகள் பண்றீங்க, அதை ஒழிக்கிறதுக்கு, அதை மறைக்கிறதுக்கு உங்களுக்கு பிராமின்ஸ் தேவைப்படுறாங்க. ஒரு ஸ்கேப் கோட்ஸ் மாதிரி யூஸ் பண்றீங்க. எப்படி பிஜேபி முஸ்லிம்ஸ் ஒரு ஸ்கேப் கோட்ஸ் மாதிரி யூஸ் பண்றாங்களோ, நீங்க பிராமின்ஸ் இங்க ஸ்கேப் கோட்ஸ் மாதிரி யூஸ் பண்றீங்க. நீங்க எல்லாத்தையும் கரெக்டா பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையே கிடையாது. ஸோ அதனால இதுவுமே ஸ்டாப் ஆகணும். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, திமுகவோட கோர் பாலிடிக்ஸ் இன்னமுமே ஆன்டி பிராமினிசம் தான். ஸோ அதை சீமான் வந்து நார்மலைஸ் பண்றாரு. பிராமின்ஸோட போய் இருக்கிறதுல என்ன தப்பு, அவங்க ஏன் நமக்கு எதிரியா நம்ம ஏன் பார்க்கணும், அவங்களும் தமிழர்கள் தானே அவர் பேசுறாரு. இதெல்லாம் பேசும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஹர்ட் ஆகுது. நம்ம ஹிஸ்டாரிக்கலா ஒரு குரூப்பை வந்து எதிரிகளா கட்டமைச்சிருக்கோம், அவங்கள நார்மலைஸ் பண்றது மட்டும் இல்லாம அவங்கள யூஸ் பண்ணியே நம்மள உடைப்போம்னு வேற சொல்றாரு. அது கொஞ்சம் அவங்கள கோவப்படுத்துது. பார்ப்பனர்கள் பிராமின்ஸை ஒன்றும் பெருசா நீங்க டீமனைஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. இன்னைக்கு என்ன அவங்க என்ன பெரிய தவறு பண்ணிட்டாங்க, இன்னைக்கு என்ன அவங்க எத்தனை எம்எல்ஏஸ் எம்பிஸ் இருக்காங்க, ஸோ இன்னைக்கு யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கு, அதை பத்தி தான் நம்ம பேசணும். அதை பத்தி பேசாம வாங்கி பிசி கிட்ட, ஆமா பிசி கிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா பிசி கையில தான் எல்லா ஃபுல் அதிகாரமும் இருக்கு. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா ஒரு செக்ஷன் ஆஃப் பிசிஸ் கிட்ட தான் நிறைய பவர்ஸ் இருக்கு. முக்கியமான பவர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு செக்ஷன் ஆஃப் பிசிஸ் தான் இருக்கு, தமிழ்ஸ்ட கூட பெருசா கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு பேசணும். இதெல்லாம் பேசாம இருக்கிறது, அதை பேசிட்டு இருக்கிறது விட்டா இதெல்லாம் பேசிடுவாங்கன்றதுக்காக தான் இன்னும் அவங்க பாரு அவ்வளவு பெரிய எதிரி. எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கு, நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தோம்னா பிராமண எதிர்ப்பை இன்னைக்கும் மையமா வச்சு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 24 hours பிராமண எதிர்ப்பு தான். நான் தான் யோசிப்பேன், இவங்கெல்லாம் ஏதாவது இந்த ஒரு படத்துல ஜெயம் ரவிக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல மாட்டிப்பார்ல, ஒரு 90s ஏதோ ஒன்று மாட்டிப்பார்ல நினைக்கிறேன், ஏதோ ஒரு படம், அந்த மாதிரி ஏதோ ஒரு பழைய டைம்லயே மாட்டிக்கிட்டாங்களான்னு தோணும். இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இன்னைக்கு உட்கார்ந்து பிராமின்ஸ் பேசிக்கிட்டே இல்ல, என்ன பிரச்சனை? நீங்க தானே அதிகாரத்துல இருக்கீங்க. பிசி பேச முடியாது இல்ல, சோ அதனால ஈஸி டார்கெட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, சோ அதனால பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். எனிவே நமக்கு அதனால ஒரு யூஸ் இல்லை, இவங்க எதனால பண்றாங்கன்னு தெரியல. ஆனா இவங்களுக்கு ஒரு எதிரி தேவைப்படுது, அவங்க அந்த எதிரியை வந்து உருவாக்குறாங்க. பட் நம்ம அதை பார்த்து டைவர்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நேற்று திருமுருகன் காந்தி அவர்கள் ஒரு பதிவு போட்டிருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, பெரியார் கடைசி உரையில வந்து சுதந்திர தமிழ்நாடு கேட்டாரு. இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய கேட்பாங்களா? அப்போ வந்து உண்மையான தமிழ் தேசியவாதியே பெரியார் தான். நீங்க வந்து போலி தமிழ் தேசியம், RSS உடைய தமிழ் தேசியத்தை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை மக்கள் புறக்கணிப்பாங்க. சரிங்க, பெரியார் கடைசி ஸ்பீச்ல கேட்டாரு, நீங்க இருக்கீங்க, நீங்க ஏன் கேட்காம இருக்கீங்க? நீங்க பெரியாரிஸ்ட் தானே, பெரியார் கேட்டார் தானே, நீங்க ஏன் கேட்காம இருக்கீங்க? அப்ப நீங்களும் பெரியாரிஸ்ட் இல்லையே? முதல்ல நீங்க ஒரு பெரியாரிஸ்ட் தான், நீங்க முதல்ல கேட்கணும்ல. உங்களோட வாதம் என்ன? உங்களோட தலைவரான பெரியார் தனி தமிழ்நாடு கேட்டாரா? அதை கேட்டாருன்னு சொல்றீங்க. சரி, ரைட்டு, கேட்டாரு. நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்ப நீங்க ஏன் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றீங்க? தமிழ் தேசியம் பேசுறாங்க, அவங்க ஏன் கேட்க மாட்டாங்க? அவங்க இருக்கட்டும், முதல்ல நீங்க சொல்லுங்க. அவங்க ஒரு சின்ன குரூப், அவங்க கேட்காம இருக்கிறாங்கன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கும், அதுக்குள்ள போலாம். நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க தானே பெரியாரிஸ்ட், நான் ஒன்னும் பெரியாரிஸ்ட் இல்லையே. ஓகே, என்டிகே காரங்க ஒன்னும் பெரியாரிஸ்ட் இல்லையே. நீங்க ஏன் பெரியார் வழியில போக மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்ப அதை கேட்டாதான் தமிழ் தேசியவாதி, அதை கேட்டாதான் திராவிடம்னா அப்ப ஏன் நீங்க ஏன் கேட்கல? சோ அங்க சிக்கல் இருக்கு. அதை ஏன் கேட்கலன்னா நிறைய சிக்கல் இருக்குங்க. கேட்டா இருக்க முடியாது நீங்க வெளியில, தெரியுதுல்ல, பெரிய சிக்கல் இருக்கு. ஆமா, தெரியுதுல்ல. அப்புறம் என்ன? ரெண்டாவது, தனிநாடு கேட்க வேண்டிய தேவையும் இப்ப இருக்கான இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஏன் கேட்கணும்? அதெல்லாம் இப்ப தேவையில்லை. ஏன் கேட்கணும்? இப்போ ஒண்ணு, உங்களுக்கு அதிகாரத்துல உட்கார முடியுது இல்ல, இந்தியா ஸ்ட்ரக்சருக்குள்ள உங்களுக்கு அதிகாரத்துல உட்கார முடியுது இல்ல, அந்த இடத்துல நான் ஏன் உட்காரக்கூடாது? நீ உட்கார்ந்துருக்க அதே இடத்துல நான் ஏன் உட்காரக்கூடாது? திராவிடம் உட்கார்ந்துக்கூடிய அதே இடத்துல தமிழ் தேசியமே உட்காரக்கூடாது. அதுக்கே தனிநாடு அது இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, புது ஒம்பல் நடத்தி விடுறீங்க. அதை ஏன் விட மாட்டேங்கிறீங்க? அதை கேட்டா நீ ஏன் இதை கேட்கல, நீ அதை கேட்கலன்னா கதை பேசிட்டு இருக்கீங்க. நீ இன்னைக்கு கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு தானே அதிகாரத்துல உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க, நானும் அதே மாதிரி கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு அதிகாரத்துக்கு வந்து உட்கார்றேன். தமிழர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை, பெரிய அளவுல ரெப்ரசன்டேஷன் இல்லை. ஒரு சின்ன குரூப் கையில அதிகாரம் கன்சாலிடேட் ஆகிருக்கு. எனக்கு பவர் வேணும். சோ தமிழ் நேஷனலிசம் வழியா நான் பவருக்கு வரேன். இதுல என்ன உங்களுக்கு சிக்கல்? அதுதான் நமக்கு வேணும் இன்னைக்கு. அதனால அதை கேட்கும்போது ஏன் நீ அதை கேட்கல, நீ ஏன் இதை கேட்கல, அதெல்லாம் உங்க ஐடியா சார். பெரியார் கேட்டாருன்னா ஓகே, அப்ப நீங்க கேளுங்க. அதுக்கு நாங்க கேட்கணும். பெரியார் நீங்க தான் கேட்கணும். அதை நாங்க எது கேட்கணும்? நீங்க உட்கார்ந்துக்கிட்டு பெரியார் கேட்டாரு நீ கேட்பேன்னு கேட்டா, தமிழ் தேசியத்தினுடைய அல்டிமேட்டே அங்கதான் கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்ப தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க வந்து அதை கேட்கணும் இல்ல, அப்பதானே அந்த சித்தாந்தத்துக்கு நியாயம் செய்யற மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. நான் சிம்பிளா சொல்றேன், ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுதான் சொல்றீங்கல்ல, ரைட்டு. நாங்க அதிகாரத்துக்கு வரோம், நீங்க கிளம்புங்கன்றோம். அவ்வளவுதான். நீங்க செய்யறத நாங்க செய்யறோன்றோம். அதுக்கு எதுக்கு நான் தனிநாடு கேட்கணும்?
நீங்க கேட்கல, நான் எதுக்கு கேட்கணும் இப்ப? சோ அதனால நீங்க கேட்காதது கரெக்ட்னா அப்ப நான் கேட்காததும் கரெக்ட் தானே? அப்ப அதை எப்படி நீங்க விமர்சனமா என் மேல வைக்க முடியும் நீங்க? சோ அதனால நான் கேட்கறதெல்லாம் சிம்பிள் தான். இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள நீங்க பவர்ல இருக்க வேண்டாம், நாங்க பவருக்கு வரோன்னு சொல்றோம். என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு சின்ன ஒரு குரூப் கையில அதிகாரம் கன்சாலிடேட் ஆகிருக்கு. தமிழர்கள் நிறைய பேருக்கு பவர் கிடையாதுங்க. எப்படி காங்கிரஸ் பார்ட்டிக்கும் திமுகவுக்கும் டிஃபரன்ஸ் இருந்ததோ அதே மாதிரி தமிழ் நேஷனலிசம் திராவிடமுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டி பவர்ல இருக்கும்போது ஒரு சின்ன குரூப்புக்கு மட்டும்தான் பவர் போய் சேர்ந்தது, மெஜாரிட்டிக்கு பவர் போய் சேரல. அதுக்கப்புறம் டிஎம்கே பவருக்கு வரும்போது பவர் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. நாங்க என்ன சொல்றோம், இன்னும் அதிகமா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்னு சொல்றோம். இதை செய்யறதுக்கும் தமிழ்நாடு தனிநாடு அதுக்கெல்லாம் என்ன சம்பந்தம் இருக்கு? எனக்கு இதுதான் வேணும். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள எனக்கு இன்னும் அதிகமான ரெப்ரசன்டேஷன் வேணும். நிறைய பேர் எந்த பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு வேணும். தமிழர்கள் கையில் அதிகமான பவர்ஸ் இருக்கணும், குறிப்பா தமிழர்கள் கையில் அதிகமான பவர்ஸ் இருக்கணும். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு முடிஞ்சா கொடுங்க, நீங்க நான் சொல்ற இந்த வேலையை நீங்க செய்யுங்க, செஞ்சு காட்டுங்க, நாங்க விட்டு போயிடுறோம். அடுத்த நாளே என்டிகே எல்லாம் காணாம போயிடும், இந்த வேலையை நீங்களே பண்ணிட்டீங்கன்னா. ஆனா இந்த வேலையை உங்களால பண்ண முடியாது. எப்படி காங்கிரஸ் பார்ட்டியால திமுக பண்ண வேலையை பண்ண முடியாதோ அதே மாதிரி திமுகனாலையும் தமிழ் தேசிய கட்சிகள் பண்ண வேண்டிய வேலையை பண்ண முடியாது. ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வேற, அதுக்கு நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்கு. சொன்ன மாதிரி குடும்ப அரசியல் உள்ள இருக்கு. சோ அப்ப நிறைய பேருக்கு அதிகாரம் போய் சேராது. இந்த சிக்கல்லாம் இருக்கு அவங்க கிட்ட. காங்கிரஸுக்கும் இதே பிரச்சனைகள்லாம் இருந்தது, வேற மாதிரியான பிரச்சனைகள் காங்கிரஸுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தது. சோ அதனால இந்த வேலையை உங்களால செய்ய முடியாதுன்ற சூழல் இருக்கிறதால நாங்க செய்யணும்னு சொல்றோம். இதுக்கும் உடனே அங்க போய் டைவர்ட் பண்ணி நீ ஏன் டெல்லியோட போய் சண்டை போடலாம் சொல்ல வேண்டாம். இன்னொரு பக்கம் டெல்லி அப்படின்னு முடிச்சிருக்கீங்க, டெல்லியில இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். டெல்லியில இருந்து பியூஷ் கோயல் அவர்கள் மத்திய அமைச்சர் சென்னை வந்திருக்காங்க. பாஜக அதிமுகவுடைய தொகுதி பங்கீடு சம்பந்தமாக பேச போறாங்க அப்படின்ற ஒரு செய்தி. இபிஎஸ் மீட் பண்ணி பேச போறாங்க, எவ்வளவு தொகுதி அப்படின்றதெல்லாம் பேச போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி. போன தடவை 20 தொகுதி கொடுத்துருந்தாங்க. ஸோ 10 அல்லது இன்னும் ஒரு 10 20 தொகுதியை ஏத்தலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணத்திலையும் பாஜக திட்டமிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி பாக்குறீங்க? சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம ஊடகங்கள்ல பரவலா பேசப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பீகார் எலெக்ஷன் மட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஜக அடிக்கிற அடியை மட்டும் பாருங்க. எதுக்கு இந்த விஷயத்துல நிறைய பேசினாங்கல்ல. பீகார் எலெக்ஷன் மட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாஜக களத்துல இறங்கி அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க, இதை பண்ணிடுவாங்கன்னு பேசினாங்க. எல்லா மீடியாலையும் எல்லாரும் பேசினாங்க. தமிழ்நாட்டுல தான். சோ பிஜேபியோட போக்கஸ் பாத்தீங்கன்னா பீகாருக்கு அப்புறம் தமிழ்நாட்டு பக்கம் திரும்பிடும். அதுக்கப்புறம் ட்ரெண்ட் எல்லாம் மாறிடும். திரும்பி இருக்குல்ல, பியூஷ் கோயல் வராருல. ஏன் அதுக்குன்னு வராமலே இருக்க முடியுமா? வந்துதான் ஆகணும். ஆனா பெருசா அதிரடியா எதுவும் நடக்கல. எனக்கு இன்னும் பெருசா அவங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியல. அதுக்காக தான் சொல்றேன். பிஜேபி பெருசா தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தெரியல. இன்ஃபேக்ட் மேபி அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு நான் பாக்குறேன்னா, அதிமுக வீக்கா இருந்தா அவங்க விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாங் ரன்ல அதிமுக வீக்கானதான் அவங்க வளர முடியும். அது தனியா நின்னாலே பிஜேபி 2024 போல தனியா நின்று இருந்தாலே அதிமுக வீக்கா இருக்குமே. ஏன் போய் வலு சேர்த்து வீக் ஆகணும்? எப்படி புரியல? வலு சேர்க்கிற மாதிரி தெரியல. அவங்க பண்ற வேலையெல்லாம் பார்த்தா பெருசா ஒன்றும் வலு சேர்க்கிற மாதிரி தெரியல. பாஜகவோட சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஓட்ஸ் பார்த்தோம்னா அதிமுக மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் போயிருச்சு. அதிமுக கூடிய வேற செக்ஷன் ஓட்ஸுமே அடி வாங்கியிருக்கு. ரெண்டாவது பிஜேபி சென்டர்டாவும் அவங்க அந்த இதை கொண்டு போறாங்கல்ல பாலிடிக்ஸ. இப்ப திருப்பரங்குன்ற இஷ்யூ எடுக்கிறாங்க, அது பிஜேபி சென்டர்டா அந்த பாலிடிக்ஸ் அவங்க திருப்புறாங்கல்ல. இது அதிமுகவுக்கு பின்னடைவு தான். இது அதிமுக கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. பட் இருந்தாலும் பிஜேபியால அதை பண்ண முடியுது. ஸோ அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, நம்ம கட்சியை நம்ம வளர்க்கணும், நமக்கு தேவையான ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம போடணும். ஆனா அல்டிமேட்லி அதிமுக வீழ்ந்தாதான் பிஜேபியால பவருக்கு வர முடியும். மேபி அவங்க இப்படி கால்குலேட் பண்ணலாம், பிஜேபியை ரொம்ப ஸ்ட்ராங்காக விடாம ஓரளவுக்கு கொஞ்சம் சீட்ஸை வாங்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த எலெக்ஷனுக்கு மேபி ப்ராபப்ளி ஒரு கொஞ்சம் சீட்ஸ், அசம்பிளியை கொஞ்சம் சீட்ஸ் வாங்கலாம். அதே மாதிரி கூட்டணி வச்சு அடுத்த 29 கொஞ்சம் சீட்ஸ் வாங்கலாம். பட் அதை தாண்டி பெருசா ஸ்ட்ரென்த்தன் ஆக விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த வெஸ்ட் பெங்கால் ஸ்டைல்ல, பீகார் ஸ்டைல்ல ஃபுல்லா அக்ரெசிவா இறங்கி பாஜகவை ஸ்ட்ரென்தன் பண்ண விரும்புற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எதுவும் வரல. ஒரு மாதிரி இபிஎஸோட ஸ்டைல்ல தான் அதை போக அலோவ் பண்றாங்க. எனக்கு என்னமோ பார்க்கும்போது திமுகவுமே அதான் விரும்புவாங்க. திமுகவுமே பாஜக ஸ்ட்ராங் ஆகிறத விரும்புவாங்க இங்க. ஏன்னா பாஜக இங்க ஸ்ட்ராங் ஆகும்போது நேச்சுரலா அதிமுக வீக் ஆகும். பாஜகவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதிமுக ஓட் ஷேர் கம்மியாகும். என்டிகேவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதிமுக ஓட் ஷேர் கம்மியாகும். டிவிகேவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதிமுக ஓட் ஷேர் கம்மியாகும். ஸோ அந்த வகையில
யாரோட ஓட் ஷேர்லாம் இன்க்ரீஸ் பண்ண நல்லதோ அவங்க ஓட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. குறிப்பா டிவிகேவோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிறத விரும்புவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஐடியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன்லாம் கிடையாது, ஒரு எலெக்ஷன் அடுத்து காணாம போயிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிவிகே அதிகமா ஓட்டு வாங்குறது திமுகவுக்கு நல்லது. ரெண்டாவது பிஜேபி ஓட்டு வாங்குறது நல்லது. ஏன்னா பிஜேபியாலையும் பெருசா இங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும், ஒரு அளவுக்கு தான் வளர முடியும். தமிழ்நாடுன்றது வேற ஒரு கேரக்டர் கொண்ட ஒரு பகுதி. என்டிகே மாதிரியான ஒரு பார்ட்டி வளர்ந்தா திமுகவுக்கு நல்லதுதான் இந்த எலெக்ஷன்ல. ஆனாலும் பெருசா வளர்றதை நான் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா லாங் ரன்ல அது டிஎம்கேக்கு நல்லது இல்லை. அதனால என்டிகே வளர்வதை விட டிவிகே பாஜக எல்லாம் வளர்றது அவங்களும் விரும்புவாங்க. ஸோ அவங்களும் பாஜகன்னு அரசியல் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த எலெக்ஷன்ல பாஜக அதிமுகவோட கூட்டணியில் இருக்கனால டிவிகே ஸ்கோர் பண்றது பெட்டர் அவங்களுக்கு. ஸோ அதனால எனக்கு என்னமோ பெருசா அவங்க ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியல. பார்ப்போம். பியூஷ் கோயலோட முக்கியமான பிளான் அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல அலைன்ஸ் வேணும். உங்களுக்கு பெரிய ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இல்லை. இன்னும் டிஎம்டிகே பிஎம்கேவெல்லாம் உள்ள கொண்டு வர முடியல. அதுக்கான வேலைகள் இருக்கு. அது போக சீட் ஷேரிங் இருக்கு. சீட் ஷேரிங்னு வரும்போது இபிஎஸோட கை தான் ஓங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது அவரு சீட் ஷேரிங்னு வரும்போது கொஞ்சம் நெருக்கி கண்டெயின் பண்ணி உட்கார வச்சிடறாரு பாஜகவை. இந்த எலெக்ஷன் எப்படின்னு தெரியல. அதிமுக டஃபா தான் நெகோசியேட் பண்ண போறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நியூ இயர் வருது, 26 பிறக்க போகுது. இன்னும் ஒரு நெருக்கி பார்த்தா ஒரு 3 மாசம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. திமுக கூட்டணி உறுதியாகி அவங்க அப்படியே நல்லா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட போயிட்டு இருக்கு. என்டிகே வந்து அவங்க தனிச்சு நினைக்க போறாங்க. அவங்க பல இடங்கள்ல வேட்பாளரையும் அறிமுகப்படுத்திட்டாங்க. அவங்க வேற ரூட்ல போயிட்டு இருக்காங்க. டிவிகே அவங்களும் தனியா வந்து கண்டெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவங்க தனியா போயிட்டு இருக்காங்க. இப்போ அதிமுகவுடைய கூட்டணி தான் உறுதியாகவே இருக்கு. யாரு வராங்க, யாரு போறாங்க, எவ்வளவு சீட்டு, யாரு பலமா இருக்காங்க, எதுவுமே வந்து இறுதியாகாம இன்னொரு 3 மாசம் தான் இருக்கு. ஆனா பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சது எப்பயோ வச்சுட்டாங்க, ஏப்ரல் மாசமே வச்சுட்டாங்க. ஆனா ஒரு கரெக்டான ஒரு பாத்துல தான் இது போதான்றதே டவுட்டா இருக்கு. அதான் இப்ப ஏன் திமுகவுக்கு ஈஸியா கூட்டணி ஃபார்ம் பண்ண முடியுது? ஏன்னா சூழல் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. அதிமுகவுக்கு ஓட்ஸ் எல்லாம் உடஞ்ச மாதிரி திமுகவுக்கு உடையல. அதிமுகவுக்கு உட்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் திமுகவுக்கு இல்லை. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. நான் அது உண்மையா பொய்யான்றதுக்குள்ள போல அப்படிப்பட்ட ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. ஸோ அப்ப திமுக கூட இருக்கிறது தான் பெட்டர்னு எல்லாரும் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இந்த கட்சிகளையும் வெளியே போறதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா பிஜேபி ஃபேக்டரும் இருக்கு. கூட்டணி கட்சிகளால வெளியும் போக முடியாது. பிளஸ் இங்க உள்ள இருக்கிறதால எனக்கு லாபமும் இருக்கு. ஸோ அப்ப நேச்சுரலா அங்க அலைன்ஸ் வந்து சீல் ஆகுது. இந்த ஒரு இமேஜ அதிமுகனால மெயின்டைன் பண்ண முடியல. நாங்க தான் அடுத்து ஜெயிக்க போறோம்ன்ற ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணாதானே உங்க வண்டியில ஏறதுக்கு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. இப்ப நம்ம வந்து ஜெயிக்க போற குதிரையா இருந்தா நம்ம மேல எல்லாம் பெட் பண்ணுவாங்க. அந்த ஒரு பெர்செப்ஷனை எங்களால மெயின்டைன் பண்ண முடியல. இப்ப ஒன்றும் இல்லை, எவ்வளவோ பிரச்சனை இருக்குங்க தமிழ்நாட்டுல. இன்னைக்கு நம்ம இந்த இன்டர்வியூ ஸ்டார்டிங்ல நிறைய பேசணும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு. இது எல்லாத்தையும் எடுத்து களத்துல ஸ்ட்ராங்கா நின்றுக்கலாமே அதிமுக. அதிமுகவோட செயல்பாடு என்ன? இப்ப விவசாயிகளுக்கு இழப்பீடு போய் சேரலன்ற விஷயத்த அந்த நியூஸ் உங்களுக்கு நான் வாசிச்சேன். இவங்களோட செயல்பாடு என்ன? அக்ரஸிவா ஏதாவது ஒரு 2 இஷ்யூங்க, 2-3 இஷ்யூ எடுத்து அக்ரஸிவா ஸ்ட்ராங்கா நின்னாங்கன்னா அது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இவங்களுக்கு அந்த நரேட்டிவை மாற்ற முடியும். பட் இவங்களை பொறுத்தளவு நீங்க திமுகவோட கேம் ஆட முடியாது. ஏன்னா திமுக கிட்ட பவர் இருக்கு, இன்னைக்கு அதிகாரத்துல இருக்காங்க, பெரிய மீடியா கண்ட்ரோல் இருக்கு. ஸோ நீங்களும் அதே மாதிரி திமுக மாதிரியே நரேட்டிவ் கேம் ஆட முடியாது. திமுக ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, அதுக்கு நான் கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ணுவோம் அப்படின்னு. அவங்க ஒரு 100 மீடியா சேனல்ஸ் வச்சு பண்றதை நீங்க 4 மீடியா சேனல் வச்சு பண்ண முடியாது. ஸோ மீடியா நரேட்டிவ் கேம்ல நீங்க தோத்து போயிருவீங்க. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த் என்ன? ஒரு இன்ஸ்டிடியூஷனா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அதை யூஸ் பண்ணி கிரவுண்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்துல சேலஞ்ச் பண்ணும். ஏதாவது ஒரு விஷயத்துல மக்களுக்கு இப்ப இபிஎஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கை என்ன? அவர் ஜெயிச்சதே கிடையாது வரைக்கும். அப்ப என்னால ஜெயிக்க முடியுன்ற கான்பிடன்ஸ் நீங்க கொடுக்கணும். அப்ப களத்துல இறங்கி ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சு காட்டணும். ஆனா அதுக்கு நீங்க இறங்குறதுக்கு ரெடியாவே இல்லை. வெறுமனே நரேட்டிவ் பில்டிங்லேயே தான் நீங்களும் இருக்கீங்க. ஆக்சுவல் பாலிடிக்ஸ்ல இறங்க மாட்டேங்கிறீங்க. டிவிக்கு அப்படி இருக்கலாம், அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க அப்படி கிடையாது. எப்படி திமுக 21க்கு முன்னாடி எவ்வளவு அக்ரெசிவா பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க, அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து களத்துல இறங்கணும். ஆனா அதுக்கான முனைப்பே அவங்களுக்கு இல்லை. அவங்க பிரச்சாரம் பண்றாங்க, நரேட்டிவ் செட் பண்றாங்க, அதை தாண்டி டைரக்டா சேலஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க திமுகவை. ஸோ நீங்க சேலஞ்ச் பண்ணாம நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஸோ அதனால அப்படி இருக்கும்போது உங்க மேல நம்பிக்கையும் கூட்டணி கட்சிகளுக்கு வராது. வேற வழியே இல்லாம உங்ககிட்ட ஏதோ கொஞ்சம் கட்சிகள் வரும் கண்டிப்பா. ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா நீங்க இருந்தீங்கன்னா எல்லாம் ஆர்வமா ஸ்டார்டிங்லயே அவங்க வண்டியில ஏற முயற்சி பண்ணுவாங்க. நீங்க வேண்டாம்னு சொல்லுவீங்க. இங்க அந்த இது இல்ல. நார்மலா எப்படி இருக்கும், ஒரு தடவை திமுக ஜெயிச்சா அடுத்த தடவை அதிமுக தான் ஜெயிக்கும்ன்ற சூழல் இருக்கும். இப்ப அந்த மூட் பெருசா கிரியேட் பண்ண முடியல இவங்கனால. அதுக்கு அக்ரெசிவா இவங்க ஒர்க் பண்ண. எனக்கு தெரிஞ்சு இப்ப பாருங்க, இபிஎஸ் மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு தவிர மற்ற எல்லா சைடும் குவாய்ட்டா தான் இருக்கு.
காங்கிரஸ்ல இதை நீங்க நோட் பண்ணலாம். ராகுல் காந்தி மட்டும்தான் கம்பு சுத்துவாரு, மற்ற எல்லாருமே குவைட்டா தான் இருப்பாங்க. அவங்க நடக்கட்டும் அப்படி ஓரமா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கேயும் எனக்கு ஏற்கனவே அப்படிதான் படுது. இபிஎஸ் தான் அங்க போறாரு இங்க போறாரு எல்லாம் பண்றாரு, மற்ற கட்சி தலைவர்கள்லாம் மற்ற தலைவர்கள்லாம் சும்மா தான் இருக்காங்க. பெருசா ஒன்றும் ப்ரொஆக்டிவா அவங்க எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அதுவே பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல தானே இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம்ல பாக்குறாங்க. அது போல அதிமுக ஸ்கோர் பண்றதுக்கான இடமும் எனக்கு இருக்க மாதிரி தெரியல. ஏன் இல்ல? எவ்வளவு பிரச்சனை இருக்கு, ஏன் இல்ல? நீங்க என்ன ஆங்கிள் சொல்றீங்க? பொலிட்டிக்கலா சொல்றீங்க? பொலிட்டிக்கலா ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்து ஸ்கோர் பண்ணக்கூடிய கட்சியும் அதிமுக இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஹிஸ்டாரிக்கலா அப்படி ஒரு இஷ்யூ எடுத்து டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய கட்சி கிடையாது. அவங்க ஒரு ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட் வரும், அதை வச்சு ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சியா தான் இருந்திருக்காங்க. ஒரு இஷ்யூ எடுத்து திமுக மாதிரி இப்ப பரந்தூர் 8 வழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு போக்கஸ்டா ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியா நான் அதிமுக சிம்பிள். இப்ப என்ன பொறுத்தளவுல இபிஎஸ்க்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. மக்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கணும், என்னால ஜெயிக்க முடியும், நான் ஒரு லீடர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நீங்க இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல, எல்லா எலெக்ஷன்லயுமே நீங்க தோத்துருக்கீங்க. அதனாலதான் ஏதோ இந்த 7 தோல்வியா 10 தோல்வியா என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதை உடைக்கணும்னா அதை எலெக்ஷன் பண்ணி உடைக்கணும், அந்த இமேஜை மாத்தணும். உங்களுக்கு என்ன ஒரே ஆப்ஷன் இருக்கு? ஜெயிச்சு காட்டணும். அப்ப காலத்துல ஏதாவது ஒரு 2-3 சிக்கல்களை கையில எடுத்து நீங்க அடிச்சு ஜெயிச்சு காட்டணும். அதுக்கப்புறம் நீங்க ப்ரொபகண்டாவை அதை சுத்தி பில்ட் பண்ணணும். ஆனா நீங்க வெறுமனே நரேட்டிவ் மட்டும் நம்ம பில்ட் பண்ணிடலாம்னு நினைச்சீங்கன்னா, நரேட்டிவ் கேம் மட்டும் விளையாடலாம்னு நினைச்சீங்கன்னா, திமுக கையில அசுர பலம் இருக்கு. இன்னைக்கு மீடியாலாம் ஃபுல்லா அவங்க கையில இருக்கு. நீங்க நரேட்டிவ் கேம்ல அவங்கள ஜெயிக்க முடியாது. எப்படி காங்கிரஸ் பார்ட்டியால நரேட்டிவ் கேம்ல பிஜேபி ஜெயிக்க முடியாதோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்க சூழல்ல அதிமுகவால நரேட்டிவ் கேம்ல டிஎம்கேவை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். ஏதாவது ஒரு 4 இஷ்யூ எடுக்கணும், அதுல ஒரு 2 இஷ்யூவை சாலிடா கையில் எடுக்கணும். ஏன் முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி ஹிஸ்டாரிக்கலா பெருசா அந்த ரூட்ல போல. ஆனா ஏன் முடியாது? இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க, இவ்வளவு பணபலம் இருக்கு, ஏன் பண்ண? அவங்களும் குறைஞ்ச ஆட்கள் கிடையாது. அதிமுக 1 கோடி தொண்டர்கள். ஆமா, 1 கோடி தொண்டர்கள் இருக்காங்க. ஓட்டே 5 கோடி தாங்க. ஆளாளுக்கு 1 கோடி தான், ஏதோ ஒண்ணு. சோ அப்ப உங்களோட பவரை ஃபுல் ஸ்ட்ரென்த் நீங்க களத்துல இறக்கிடலாம்ல. இறக்க முடியாதுன்னா இல்ல, உங்ககிட்டயும் பெரிய பணபலம்லாம் இருக்கு. ஏன்னா நீங்களும் 10 வருஷம் பவர்ல இருந்தவங்க தானே. ஸோ அப்ப அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஆனா எனக்கு இன்னமும் அந்த சேலஞ்சுக்கு அவங்க ரெடியா இல்லையோ அப்படின்ற மாதிரி. லெத்தாஜிக்கா இருக்காங்க. அந்த இடத்துக்கு போல லெத்தார்ஜிக்கா இருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கேம்பெயின்லாம் இவ்வளவு சீக்கிரமா பண்றாங்கன்னா ஒரு அர்ஜென்சி இருக்கு அவங்க கிட்ட, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற ஒரு வேகம் இருக்கு. ஆனா பிரச்சார அளவுல நரேட்டிவ் பில்டிங் லெவல்லே தான் அவங்க செயல்படுறாங்களே தவிர அதை தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக மாட்டேங்கிறாங்க. அக்ரெசிவா இறங்கி சண்டை போடுன்ற இடத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.